الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க மேலான சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலஹு வ மனவாலஹு ரமதானுடைய கடைசி 10 தினங்களையும் 5 இரவுகளை கழித்து விட்டது போலதான் இன்னும் மீதமுள்ளது 4ஓ 5ஓ என்று சொல்லிக்கொண்டு ரமதானுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரமதான் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. பல வகையான மாற்றங்கள். தொழாத மக்கள் எல்லாம் தொழுகை ஆரம்பித்து விடுவார்கள். நல்லவைகளை கேட்காதவர்கள் எல்லாம் நல்லவைகளை கேட்க ஆரம்பிப்பார்கள். தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தெரியாதவர்கள் எல்லாம் தர்மம் செய்ய ஆரம்பிப்பார்கள். ரமதான் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலி ஆத்மீக ரீதியாக பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ரமதான் வெறுமனே இன்னும் 4-5 நாட்கள் மட்டும் பாக்கி இருக்குது. ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க, ஏண்ட ரமதான், இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது? இந்த ரமதான் எனக்கு என்ன தந்துச்சுது? நான் ரமதானின் மூலமாக என்ன அடைஞ்சு கொண்டேன்? ரமதான் இப்ப என்ன விட்டு போய்கொண்டிருக்குது? அடுத்த வருஷம் ரமதான் வரக்குள்ள நிலைமைகள் எப்படி இருக்கும்? நாங்க எங்க இருப்போம்? நீங்க எங்க இருப்பீங்க? பூமிக்கு மேல் இருப்போமா, பூமிக்கு கீழ் இருப்போமா? சுகதேகியாக இருப்போமா, கபரில் இருப்போமா? சுகதேகியாக இருப்போமா, ஹாஸ்பிட்டல் இருப்போமா, வைத்தியசாலை இருப்போமா? மறியல்ல வாழுவோமா, வெளியிருப்போமா? பிரசன்ட்ல போயிட்டு பார்த்தா விளங்கும். நான் 2 ஜும்மாவுக்கு போவேன் பிரசன்னுக்கு. அங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தா 2 நாளைக்கு சாப்பிடலாது. ஒருத்தர் உம்மாவை நினைச்சு அழுகிறாரு, ஒருத்தர் மனைவியை நினைச்சு அழுகிறாரு, ஒருத்தர் புள்ளைய நினைச்சு அழுகிறாரு, ஒருத்தர் மௌத்த நினைச்சு அழுகிறாரு. பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு நாள் பெண்களுக்கு பயான் செய்யறதுக்கு நான் நினைச்சேன் நான் முஸ்லிம் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அங்க போயிட்டு பார்த்தா வெளிக்கடையில ஒரு 20-22 முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்க.
10 வருஷம் 15 வருஷம் அவங்களோட வாழ்க்கை அங்கே கழியுது. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறியல்ல வாழக்கூடிய எல்லாருமே குற்றவாளிகள் அல்ல. மறியல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சுத்தவாளியும் இருக்கிறாங்க. வெளியே உள்ளாக்கள் எல்லாம் சுத்தவாளியும் அல்ல. வெளியே உள்ளவங்க எல்லாம் சுத்தவாளியும் அல்ல. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் மரியல்ல வாழ்ந்தாங்க. அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரியல்ல வாழ்ந்திருக்கிறாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறைவாசம் அனுபவித்தாங்க. என்ன நடக்கும்? அவங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. 2008 இதே ரமதான்ல நான் இருக்கிறேன் கொழும்புல. ஒருத்தர் வந்தார் துபாயிலிருந்து. அவருடைய ஜகாத், அந்த கம்பெனி ஜகாத்தை கல்குலேட் பண்ற முறை தெரியாம எப்படி கல்குலேட் பண்ற, ஏண்டா நியாயமான லிக்விடிட்டிஸ் இருக்குது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், துபாய் அப்படியே பூமாகி கொண்டிருக்குது, எப்படி ஜகாத்து கொடுக்கறது தெரியாது, ஜகாத் எப்படி கல்குலேட் பண்றது, எல்லாமே பேப்பர்ல தான் இருக்குது, கையில் ஒன்றுமே இல்லை, என்ன செய்து கொள்ளலாம், இதுக்கு என்ன செய்வதென்று கேட்க ஃபத்வா கேட்டு வந்தார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஜகாத்து நாங்க நீங்க நினைச்ச அமௌண்ட் அல்ல. கம்பெனியுடைய ஜகாத்தை கல்குலேட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட சிலோன் காசி படிக்கு ஒரு பங்காளிக்கு 6 டிரெக்டர்ஸ் மாரில் ஒரு டிரெக்டருக்கு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் ஜகாத்து வருது. அதுல ஜகாத்து கொடுக்க வேண்டிய பொருள் மட்டும், அது இல்லாம ஜகாத்துக்கு வாஜிப் இல்லாத, ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத வேற இருக்குது. இது 2008 நடந்தது. 2009 அதே கம்பெனியை சேர்ந்த ஒரு டிரெக்டர் SMS அடிக்கிறாரு, நான் இந்த வருஷம் ஜகாத்து வாங்க தகுதியானவன், என்ன நான் துபாயில மறியல் இருக்கிறேன், என்ன பெயில் அவுட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்பே மறியல் தான் இருக்காங்க. இப்பே மறியல். நிலைமைகள் மாறும். போல் எதனாலும் உங்களோட கையில் இருக்க மாட்டாது. போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னமத்தோட கையிலே கொடுத்துடுவான். ஆப்பர்ச்சுனிட்டி வரும் போகும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும் போகும். சென்ற வருஷம் தொழுது எத்தனையோ பேர் இன்றைக்கு வெளியே இருக்கிறாங்க. வெளியிருந்த எத்தனையோ பேர் உள்ளுக்கு இருக்கிறாங்க. இப்ப நிலைமை வரும் போகும். யாருடைய கையிலே நிற்காது. யாருக்குமே பெர்மனண்டா இல்லை. ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்க, முஸ்லிமாக வாழ்றதை விடவும் முஸ்லிமாக மௌத்தாகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், என்ன முஸ்லிமாக மௌத்தாக்குது. துஆ கேளுங்க, துஆ. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கோங்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களாகவே அன்றி மௌத்தாக வேண்டாம். while you are passing away, மௌத்தாகக்குள்ள நாங்க முஸ்லிமாக மௌத்தாக பார்க்கணும். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் எல்லா ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஃபைனான்சியல் கண்ட்ரோலர். உலகத்துக்கு ஒரு இஸ்லாமிக் எக்கானமி அறிமுகப்படுத்தினாங்க. இப்படித்தான் எக்கானமின்னு சொன்னாங்க. இப்படித்தான் எக்கானமி சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கன்செப்டை முன் வச்சாங்க. 15 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய நாட்டினுடைய ஃபைனான்சியல் எக்கானமி எப்படி இருக்கும், எக்கானமி எப்படி அனலைஸ் பண்ண வேண்டும் என்றதை எல்லாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசியதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்குது. 15 இயர்ஸுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு கிரைசிஸ், ஃபுட் கிரைசிஸ், எக்கானமிக் கிரைசிஸ், இது எப்படி நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டும், அதிலிருந்து வெளியே வர பேல் அவுட் ஆகிறதுக்குரிய முறை என்ன, இதை பற்றி எல்லாம் குர்ஆன் பேசிக்குது. குர்ஆனை வெறுமனே தொழுகிறதுக்குரிய புக் அடுக்க வேணும். இன்னைக்கு பொதுவாக குர்ஆன் வெளியே வாரது மையத்துக்குள்ள மட்டும்தான். குர்ஆன் மையத்தூட்டு கிதாபா மாறிட்டுது. குர்ஆனை வாழ்க்கையில படிங்க, ஒவ்வொருத்தரும் படிங்க, ஸ்டடி பண்ணுங்க குர்ஆனை.
குர்ஆனை விளங்க பாருங்க, குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு மக்கள் குர்ஆனை படிக்கிறாங்க, நான் முஸ்லிம், சுப்ஹானல்லாஹ், அப்படியே தலையை பணிய குத்துறாங்க. அப்படியே குர்ஆன் மிக தெளிவான முறையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்குது. ஆனா நாங்க அதை வச்சு பெருமைப்பட்டு வேலையில்ல, அந்த குர்ஆன் எங்கட வாழ்க்கையில வரணும், அந்த குர்ஆன் எங்கட வாழ்க்கையில வரணும். சொல்றோம் குர்ஆன் மாஷா அல்லாஹ் 100% பெர்ஃபெக்ட். எதை குர்ஆன் சொல்லுதோ அது தான் சயின்ஸாக இருக்க வேண்டும். விஞ்ஞானத்துக்கு முரணான குர்ஆன் அல்ல. குர்ஆன் சரியாக இருக்கும், விஞ்ஞானம் தான் தவறாக இருக்கும். விஞ்ஞானம் தவறாக இருக்கும், குர்ஆன் தவறு செய்யாது. நீங்க சொல்லக்கூடிய விஞ்ஞான கருத்து, சயின்டிபிக்கல் ரிசர்ச் குர்ஆனுக்கு மெச்சானதாக இருந்தால் நாங்க சொல்லுவோம், நாங்க ப்ரௌட் ஆகிறோம். அது எங்களுக்கு குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால குர்ஆன் இதை சொல்லிவிட்டது. இதை நீங்க இப்ப சொல்ல தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொன்னாங்க, அப் டு டேட்டா சொன்னாங்க. இது நடந்தா இது நடக்கும், இது நடந்தா இது நடக்கும். நான் இன்னைக்கு பகலவத்தர் என்ன முக்கியமான ஒரு ஆளோட பேசிக் கொண்டிருந்தேன். சமீபத்தில் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. மிடில் ஈஸ்ட்ல ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் உண்டு. என்ன ரிசர்ச்? உலகத்தில் டிவோர்ஸ் ரேட், தலாக்குடைய விகிதாசாரம் பெர்சன்டேஜ் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல வெரி ஹை. மிடில் ஈஸ்ட்ல வெரி ஹை. அதாவது முழு மிடில் ஈஸ்டையும் எடுத்துக்கொண்டா, அரபு நாட்டையும் எடுத்துக்கொண்டா சுமார் 50% இருக்குது. குவைத் எடுத்துக்கொண்டா ஓவர் 60%. 10 பேர் கல்யாணம் முடிச்ச 6 பேருடைய கல்யாணம் ப்ராப்ளத்தில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அரபு நாடு, அரபுலகம் இஸ்லாமிய சட்டத்தை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. முஸ்லிம் லோ, பர்சனல் லோ, அப்படியே இஸ்லாமிக் லோ. ஏன் காரணம்? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் செஞ்சு அந்த ரிசர்ச்சில் கொடுத்தாங்க, ஒரு முடிவு கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? விமென்ஸ் ஆர் மோர் ப்ரொஃபஷனல் ராதர் தென் தி மென். ஆண்களை விடவும் பெண்கள் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கு தெளியாகக்கூடிய ஹஸ்பண்ட் இல்ல, ஹஸ்பண்ட் இல்ல. குர்ஆன் மறைமுகமா சொல்லுது, உங்களுக்கு வரக்கூடிய வைஃப், உங்களோட வைஃப் வந்துட்டு அறிவுல, நாலேஜ்ல உங்களை விட கொஞ்சம் குறையத்தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணிடும். அப்பதான் உங்களோட ஊடு ஒரு சுமூத்தா போகும். அப்பதான் நீங்க சொல்ற தவ கேப்பா, நீங்க சொல்ற தவ கேப்பா. குர்ஆன் இதெல்லாம் பேசிக்குது. இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத். அல்லாஹ் சொல்றான் பெண்களை பார்த்து, பெண்களுக்கு உங்களோட மனைவிக்கு என்னை கொண்டா உங்களை விட கொஞ்சம் குறையணும். உங்களை விட கூட வேலை செஞ்சா அது மறுபக்கமாகிடும். நீங்க கணவன் அல்ல, நீங்க கணவன் அல்ல. இன்னைக்கு சமூகம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்களை பத்தி பேசச்சேன்னா ஏராளம் பேசணும். ஷரியத்தினுடைய, மார்க்கத்துடைய எந்த ஒரு லோவையும் வயலேட் பண்ண வாடும். எந்த ஒரு லோவையும், சின்ன ஒரு விஷயம். கல்யாணம் முடிக்க போறீங்க, இஸ்லாம் சொல்லிக்குது சில விஷயங்கள்ல உங்களோட மனைவி உங்களை விட மேலே இருக்கணும், நீங்க கீழே இருக்கணும். சில விஷயத்துல நீங்க மேலே இருக்கணும், அவ கீழே இருக்கணும். அப்பதான் இந்த லைஃப் என்ன செய்ய மெச்சாகும். நீங்க ஒரு கம்பெனிக்கு சிஓ ஆயிக்கிறீங்க, நீங்க ஒரு கம்பெனில சிஓ, ஒரு ஜாப் ஒன்றுக்கு, ஒரு மேனேஜர் போஸ்டுக்கோ அல்லது என்னமோ ஒரு போஸ்டுக்கு நீங்க ரிக்ரூட்மெண்ட் கேட்கறீங்க, பேப்பர்ல கோல் போடுறீங்க. ஒருத்தர் வாரார் உங்களோட கம்பெனிக்கு, அவர் அப்ளை பண்ணிக்கார் மேனேஜரா வாரத்துக்கு. உங்களை விடவும் அவர்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது. யாரை விடவும்? இப்ப இருக்கக்கூடிய சிஓ விடவும் வந்திருக்கிற சிவியை பார்த்தா மோ குவாலிஃபிகேஷன். ஒரு நாளும் இந்த சிஓ என்ன செய்ய மாட்டாரு, கம்பெனிக்கு அவர் எடுக்க மாட்டாரு. அவருக்கு பயம், இவர் எடுத்தா ஏண்ட சீட் அவருக்கு பைத்திடும், ஏண்ட சீட் அவருக்கு பைத்திடும். அப்படியே முள்ள கீழுக்கு வச்சிடுவாரு.